பொலிவுடன் மாலை நியூஸ். மயிலாடுதுறை மற்றும் நாகை மாவட்ட அளவிலான தடகள போட்டிகளில் ஆர்வமுடன் பங்கேற்ற 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்ட நிலையில் மாநில அளவிலான போட்டிகளுக்கு தகுதி பெற்றனர். மயிலாடுதுறையில் உள்ள இந்திய விளையாட்டு ஆணைய மைதானத்தில் மாவட்ட தடகள அசோசியேஷன் சார்பில் மயிலாடுதுறை மற்றும் நாகை மாவட்ட அளவிலான தடகள போட்டிகள் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற மாவட்ட தடகள சங்க தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் செயலாளர் செல்வ கணபதி ஆகியோர் இணைந்து போட்டிகளை துவக்கி வைத்தனர். முன்னதாக தேசிய கொடியை ஏற்றி வைத்த நிலையில் மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். பின்னர் 14, 16, 18, 20 ஆகிய வயதிற்கு உட்பட்டோர் என 4 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகளில் மயிலாடுதுறை மற்றும் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். அது மட்டுமின்றி நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல், வட்டு எறிதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. தொடர்ந்து போட்டிகளில் நடைபெற்றது. மேலும் வெற்றி பெற்ற வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் ஈரோட்டில் வருகின்ற செப்டம்பர் 20ஆம் தேதி நடைபெறும் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். புத்தம் புது பொலிவுடன் மாலை நியூஸ்.